வணக்கம் நேயர்களே, ஃபிலிமாய்ஸ் படிப்பேன் உங்களை சந்திப்பதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் இந்த வாரம் நெட்ஃப்ளிக்ஸில் வெளியாக இருக்கிற டாக்குமெண்ட்ரி வெப்சீரிஸான இந்திராணி முகர்ஜி ரியல் ஸ்டோரி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் தெரிஞ்ச நண்பருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சரி, இப்போ இந்த கதைங்கிறத பார்ப்போம். இந்திராணி முகர்ஜின்னு பார்த்தீங்கன்னா என்எக்ஸில் முக்கியமான ஒரு போஸ்டிங் சிஓவாக இருக்கிறவங்க. அப்படிப்பட்டவங்கள 2015 ஒரு மர்டர் கேஸில் உள்ளே போயிடுறாங்க. இப்போ சமீபத்தில் அவங்க பெயிலில் வெளியே வந்திருக்காங்க. அவங்கள பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி வெப்சீரிஸ் வந்திருக்கு. இப்போ மெயின் கோர் கதை என்னன்னு பார்த்தோம்னா இந்திராணி முகர்ஜி ஐநாக்ஸில் சிஓ இருக்காங்க. அவங்களுடைய லைஃப் பார்ட்னரான பீட்டர் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஸ்டார்னு ஒரு டெலிவிஷன் சேனல் இருக்குது, எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். அதில் சிஓ இருக்கார். அப்போ எப்படிப்பட்ட ஃபேமிலியாக இருக்கும் நீங்களும் முடிவு பண்ணிங்க. அப்படிப்பட்ட ஃபேமிலியில் நடந்த ஒரு உண்மை கதை தான். அப்போ இந்த டாக்குமெண்ட்ரி வெப்சீரிஸில் சொல்லப்படுற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இந்திராணி முகர்ஜிக்கு சிஸ்டராக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஷீனா போரா. அவங்க 25 வயதுள்ள பெண். அவங்க பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிடுறாங்க. 2012 காணாமல் போயிடுறாங்க. அப்போ இந்திராணி முகர்ஜி என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட சிஸ்டர் அமெரிக்காவில் ஒரு முக்கியமான வேலையாக ஸ்டடிக்கு போயிருக்காங்க அதான் சொல்லிட்டு அதை பெருசாக எதுவும் பண்ணவே இல்லை. இப்படி இருக்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா 2015 இந்திராணி முகர்ஜியோட டிரைவர் ஒரு வழக்கில் சிக்கிறாரு. அதாவது எப்படின்னா, அவர் ஒரு பிஸ்டல் வச்சிருக்காரு. இதை அவர் மாட்டிக்கிறாரு. இந்த வழக்கில் அவரை கைது பண்ண போய் அவர் ஒவ்வொரு விஷயங்களாக சொல்ல போய் இது அப்படியே இந்த கதையில் மொத்தமாக முடிச்சு போயிடுது. இதுக்கப்புறம் நடக்கிற கதை தான் இந்த இந்திராணி முகர்ஜியோட மொத்த கதையுமே. சரி, இப்போ நம்ம கதையை ஓரளவுக்கு தான் சொல்லியிருக்கு. இதில் நிறைய விஷயங்கள் ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருக்குது. நிறைய விஷயங்கள் நம்ம யூகிக்க முடியாத பல விஷயங்கள் இருக்குது. சொல்ல முடியாத ஒரு சில விஷயங்கள் இருக்குது. நீங்கள் வெப்சைட்ஸை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறேன். அதனால் நான் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். ஏன்னா அப்படிப்பட்ட ரொம்ப குளறுபடியான விஷயங்களும் நம்ம ஏற்றுக்க முடியாத பல விஷயங்களும் இந்த வெப்சைட்ஸ்க்குள்ள அடங்கியிருக்கு. அதனால் நான் தெளிவாக இதை ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் போகிறேன். அதாவது ஒரு விஷயத்தை நம்ம கிளியர் கட்டாக சொல்லி ஆகணும். அதாவது இங்கே மட்டும் இல்லை, உலகம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா 3 தரப்பு மக்கள் தான் வந்துக்கிட்டு இருப்பாங்க. ஒன்று ஏழ்மையான மக்கள், ஒன்று மிடில் கிளாஸு, ஒன்று ஹை கிளாஸ். இந்த ஏழ்மையான மக்களும் மிடில் கிளாஸ் மக்கள்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு வட்டம் போட்டிருப்பாங்க. மனசாட்சி பயந்துவாங்க, கடவுளுக்கு பயந்துவாங்க, அப்படி வாழ்க்கை வந்துருப்பாங்க. ஆனால் இந்த மேல் கிளாஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, ஹை கிளாஸு, அவங்களுக்கு எந்த வட்டமும் இருக்காது, எந்த வட்டத்துக்கும் இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க வாழ்றதுக்கு யாரை வேணாலும் என்ன வேணாலும் செஞ்சுட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு மனத்திட்டத்தில் இருக்கிற பார்த்தவங்க. அவங்க மனசாட்சிக்கு பயப்பட மாட்டாங்க, கடவுளுக்கு பயப்பட மாட்டாங்க, ஒரு சில நேரத்தில் சட்டத்துக்கு பயப்பட மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஆளுக்கு அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் இதில் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயமா நம்ம புரிஞ்சிக்க முடியுது. இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கலாம். சரி, அப்போ ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்குதுங்க, நீங்கள் பாருங்கள், அதோட தெரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா இந்த கதையில் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்ட விஷயங்கள் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கும் எண்ட் ஃபினிஷிங்கில் பார்க்குறதுக்கும் ஒவ்வொரு எபிசோடையும் பார்க்குறதுக்கும் அப்படியே மாறி 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 போயிட்டு இருக்கு. உறவு முறைகள்லாம் வேறு மாதிரி ஒரு சிக்கலில் போய் நம்மளை ரொம்ப யோசிக்கவும், என்னடா அது இப்படிலாம் நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ஒரு பயத்தை நம்மளை உண்டு பண்ணிடும். இப்படிலாம் நடக்குமா எல்லார் வீட்லேயும் அப்படின்னு. எல்லார் வீட்லையும் நடக்காது, ஒரு சில வீட்டில் நடக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன அந்த 3 ஃபேமிலி கேட்டகரியே அந்த ஹை கிளாஸ் ஃபேமிலி கேட்டகரிங்கிறது எல்லார் குடும்பத்தையும் அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. குறிப்பிட்ட அளவுக்கு இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம சொல்ல வரோம். ஏன்னா உலகத்தில் இருக்க எல்லா பணக்காரும் அப்படிலாம் இருந்தமான ஒரு குறிப்பிட்ட பேர் தான் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்ல வேண்டியது. அப்படி இந்த விஷயத்தில் அவங்க என்னென்ன விஷயங்கள் இந்த சீனா அவங்க நடந்துச்சு, அவங்க ஏன் மாயமாக மறைஞ்சு போனாங்க, அவங்க கொலை செஞ்சாங்களா இல்லையா, இதுக்கு இந்திராணி முகர்ஜிக்கு இந்த கொலைக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப ஆணித்தரமாக சொல்லியிருப்பாங்க. இன்னொரு விஷயம் சொல்ல போனால் இதில் உள்ள கதைக்களம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஒரு இயல்பான ரியாலிட்டி கோப்பு கதையாக இருக்கும். இன்னொரு பார்த்தீங்கன்னா அந்த பழைய எபிசோட், அதாவது ஷூட் பண்ண விஷயங்களை ரியலிட்டிக்காக காமிச்சிருப்பாங்க. இந்திராணி முகர்ஜினா ரியலிட்டிக்காக பேசுவாங்க. இந்திராணி முகர்ஜி பார்த்தீங்கன்னா அவங்க மகளும் கொஞ்சம் பேசுவாங்க. அப்போ நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லைவான மனிதர்களே இதில் ரொம்ப டிரான்ஸ்ஃபர் ஆகியிருப்பாங்க. நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க. அதனால் இந்த நீங்கள் பார்க்கும்போது இது மற்ற வெப்சைட்ஸ் மாதிரி ரொம்ப பரபரன்னு போயிட்டு ரொம்ப ஒரு கிரைம் த்ரில்லர் மாதிரிலாம் போகும்னு நினைக்காதீங்க. ஒரு இன்வெஸ்டிகேஷன் தான் போகும். ஒவ்வொரு தரப்புல இருந்து ஒவ்வொரு தரப்பு நியாயங்களை பேசிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இவங்க பண்ணுறது நியாயம் தெரியும். அடுத்த தரப்புல பார்க்கும்போது அவங்க பண்ணுறது தப்பாக இருக்கிற மாதிரி தெரியும். அவங்க செஞ்சதுக்கு இது வேறு மாதிரி இருக்கும். இப்படி தான் ஒவ்வொரு கேரக்டருமே ரிவீல் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனால் கடைசியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்திராணி முகர்ஜி என்ன சொல்லுவாங்கன்னா, நான் கொலையே பண்ணலை அப்படிங்கிற ஒரு விவாதத்தை வச்சுருவாங்க. அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. நான் ஏன் கொல்லணும் அப்படிங்கிறது அவங்க எங்கேயோ மிஸ் ஆகிருக்காங்க, எங்கேயோ இருக்கிறாங்கன்னு ஒரு விஷயத்தோட தான் இது முடிப்பாங்க. ஆனால் நீங்கள் பார்க்கும்போது இது நம்மளுக்கு பெரிய கன்வின்சிங்கான எண்டிங்காக தெரியாது. பட் ஆனால் இதுக்கு சீக்வல்ஸ் இருக்கா இல்லையாங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அப்படிப்பட்ட ஒரு விஷயமும் இருக்குது. ஏன்னா இது அடுத்த இதுக்கு போகுமா இல்லையாங்கிறது எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன்
நம்ம நெட்ஃப்ளிக்ஸ்லேயே வந்து ஒரு கேரளாவில் நடந்த ஒரு ரியல் ஸ்டோரி ஒன்று, கிரைம் ஸ்டோரி ஒன்று வந்துச்சு. அதாவது தன்னுடைய லெவல் வளரணுங்கிறதுக்காக எந்த லெவலுக்கும் ஒரு பொண்ணு போய் தன்னோட இருப்பை தக்க வைக்கிறதுக்கு தன் மாமனார், மாமியார், இன்னும் நிறைய பேரை கொண்டுட்டு அவங்க எப்படி வந்து ஒரு விஷயத்தை வந்து போர்ஜரி பண்ணாங்க அவங்க அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து சூப்பராக எடுத்திருந்தா ஒரு வெப்சைட்ஸ் ஒன்று இருக்குது. அது அளவுக்கு இது வந்து இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் இல்லைனா சொல்லலாம். பட் ஆனால் வந்து நல்லா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க, கொஞ்சம் ஜனரஜனமாக வந்து உங்களுக்கு பார்க்க வந்து இம்ப்ரெசிவாக வைக்கிறதுக்கான எல்லா விஷயங்களும் இதில் கடந்திருக்கு. ஆனால் ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்கோ பார்க்குற உங்களுக்கு கன்வின்சிங் இல்லாமல் இருக்கலாம். அதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். அப்படிப்பட்ட விஷயங்கள் இதுக்கு நிறைய இருக்குது. நான் எந்த விஷயத்தையுமே ரிவீல் பண்ணலை, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா இங்கே இந்த வெப்சீரிஸில் நிறைய உறவு முறையான சிக்கலும், உறவு முறையான பல விஷயங்கள், குறிப்பிட்டு சொல்லணும்னா வந்து பாலியல் சம்பந்தமான பல விஷயங்கள் இந்த வெப்சீரிஸில் வந்து ரொம்ப அடுக்கடுக்கான கேள்விகளும் பிரச்சனைகளும் வந்து இதில் போட்டுட்டு போயிருப்பாங்க. அதனால வந்து நீங்கள் அதை மைண்டில் வச்சு பாருங்கள். ஆனால் எந்த அடல் கண்டென்ட் இதில் இருக்காது, சும்மா ஒரு பேச்சு வழக்கில் தான் காமிப்பாங்க. அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்க. நீங்கள் பார்க்கணுன்னா ஒன் டைம் வாட்ச் ஒரு வெப்சீரிஸ் தான் இது. கண்டிப்பாக நீங்கள் பார்க்குறது தான் பாருங்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்.